மாற்றத்துக்கான அரசியல்தான் தங்கள் நோக்கம் என கூறியுள்ள கிணத்துக்கடவு தொகுதியில் வெற்றி பெற்ற தாவைக்க வேட்பாளர் விக்னேஷ், மக்களின் பணத்தில் இருந்து ₹1 கூட எடுக்க மாட்டேன் எனவும், பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும், இனி கோவை தாவைக்க கோட்டையாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். முழுக்க முழுக்க என்னோட மக்களோட வளர்ச்சி தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா, நம்மளாம் பார்ப்போம், எம்எல்ஏ எல்லாம் போனாங்கன்னா அங்க பாருங்க எம்எல்ஏ போறாரு, இங்க பாருங்க எம்எல்ஏ வந்தாருன்னு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அதிசயமான பொருளா எம்எல்ஏ இருக்கக்கூடாது. ஒரு எம்எல்ஏ நான் எப்படி இருக்க போறேன்னா, என் பிள்ளைய நான் தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன், நாளைக்கும் நான் தான் கொண்டு போய் விடுவேன். எங்க அம்மா கூட நான் தான் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குவேன், நாளைக்கும் நான் அதை தான் பண்ண போறேன். ஒரு மெடிக்கல் ஷாப் போறதா இருந்தாலும் நான் மக்களோட மக்களா இருந்தா மட்டும்தான் மக்கள் பிரச்சனை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 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 இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி என் தளபதி சொல்லி கொடுத்த மாதிரி இருக்க போறேன். நான் ₹1 திருட மாட்டேன். என் கூட அவங்களையும் திருட விட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயம் இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர்களை தளபதி சந்திக்கிறாரு, எங்க அண்ணன் சந்திக்கிறாரு, நான் போயிருந்தேன். அப்போ நேருக்கு நேர் உட்காந்துருக்கும் போது என்கிட்ட சொன்னாரு, தம்பி என் கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க. தம்பி, உங்க எல்லாரையும் நம்பிதான் ₹1 மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னாரு. உண்மையாலுமே மக்கள் பணத்திலிருந்து ₹1 எடுக்க மாட்டோம். நீங்க சொன்னீங்கல்ல கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட்னால தான், அந்த கமிஷன்னால தான் நம்மளோட சாலைகள் மோசமா இருக்கு. ஒரு ₹10,00,000 சேங்ஷன் ஆகிற சாலையை 30% கமிஷனா அரசியல்வாதிகளும், 10% அரசு அதிகாரிகளும், 10% கான்ட்ராக்ட்காரனும் எடுத்துட்டா ₹10,00,000 போடக்கூடிய சாலை வெறும் ₹5,00,000 தான் போடுறாங்க. அப்ப ₹10,00,000 போட்டா 4, 5 வருஷம் உழைக்கக்கூடிய அந்த சாலை வெறும் 1 வருஷம் அல்லது ஒரு மழைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. இதை நிச்சயம் சொல்றேன்னா, இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பேரை எடுக்காம போக மாட்டேன். என் தளபதிட்டு மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான்.